கருங்குளம் பகுதியில் நீரானது புகுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களையும் செய்தியாளர் சுடலைமணி வழங்க காத்திருக்கிறார். சுடலைமணி, இனி உங்களிடம். நிச்சயமா கனிமொழி, அதாவது நாம் தற்போது காட்சிகளை பார்த்தாலே தெரியும். இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் அவலங்களை நாம் இந்த காட்சிகளை பார்த்தாலே போதும், விளக்கும் கூடிய அளவுக்கு இல்லை. அதாவது தாமிரபரணியில் தற்போது வெள்ளம் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் தற்போது இந்த இடங்கள் என்பது வெள்ள நீராக மிதக்கிறது. குறிப்பாக தாமிரபரணியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு பகுதியில் இருந்து சுமார் 70,000 கனஅடி நீர் என்பது திறந்து விடப்பட்டுள்ளது. ஆனால் மாலை நிலவரப்படி இந்த பகுதி தற்போது நாம் காண்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கருங்குளம் பகுதியில் சுமார் 1,65,000 கன அடி நீர் என்பது வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில் இந்த தண்ணீர் அதிகமாக வர காரணம் என்னவென்றால், இந்த பாபநாசம் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாகவுமே இந்த தண்ணீர் என்பது அதிகப்படியான தண்ணீர் என்பது இந்த பகுதியில் தற்போது அறிந்து கொண்டிருக்கிறது. நம்ம காட்சிகளை பார்த்தாலே தெரியும். இதன் காரணமாக தற்போது மருதூர் மேலக்காலில் இருந்து முக்கிய குளமான செய்திமுநல்லூர் அருகே உள்ள கருங்குளம் குளத்தில் தற்போது உடைப்பு ஏற்பட்டு 2 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு அந்த 2 இடங்களில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாகத்தான் தற்போது இந்த கருங்குளம் பகுதியில் இந்த தண்ணீர் என்பது புகுந்துள்ளது. மேலும் அதே பகுதியில் அதற்கு எதிர்புறமாக உள்ள பகுதியில் தாமிரபரணி ஆற்று தண்ணீரும் புகுந்துள்ளதால் தற்போது வாழை தோட்டங்கள் அனைத்துமே முழுமையாக தண்ணீர் சூழ்ந்த ஒரு காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது மலை பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள மலையில் ஏறி உட்கார்ந்துள்ளனர். அவர்கள் எடுத்த காட்சிகள் தான் தற்போது இது. முழுமையாக கருங்குளம் பகுதியும் அந்த வாழைத்தோட்டத்தில் உள்ள பகுதியும் தனி தீவாகவே மாறியுள்ளது. கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.